ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, EY அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பாகவே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்துட்டு நான் டேட்டா அனலிஸ்ட் ரோலில் தான் வந்து ஃப்ரெஷராக உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஃப்ரெஷராகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாப் எம்என்சியில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறது நிறையவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டாக இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கெரியருக்குள்ளே ஒரு டொமைன்குள்ளே போகிறதுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்டர்ன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே பேசிக்காக அவங்க வந்து காமன் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை வந்து ஃப்ரெஷராக உங்களுக்கு வந்துட்டு உங்கள் காலேஜ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், உங்கள் சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், யாராவது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் இந்த ஜாப் ஐடி ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒர்த்தபிளாக இருந்தால். ஸோ அந்த ரெஃபரல் கோடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 157347 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பேசிக்காக ஐயோட பேசிக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வில் பி ஹாவ் டு சான்ஸ் டு பில்ட் அ கெரியர் ஆஸ் அ யூனிக் டு குளோபல் ஸ்கில் சப்போர்ட்டிவ் இன்க்ளூசிவ் கல்ச்சர் அந்த டெக்னாலஜி பெஸ்ட் த யுவர் வெர்ஷன் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஈயோட காமன் டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியா இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான். இவங்க வந்து கன்சல்டிங் கம்பெனி. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ட்ரி லெவல் டேட்டா அனலிட்டிக்கல்ஸ் ரோல்ஸ், பைத்தான் ஃபோக்கஸ், ஸ்டாஃப் லெவல் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல் டேட்டா அனலிஸ்ட் ரோல், அதாவது ஃப்ரெஷர் லெவலில் டேட்டா அனலிஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பைத்தானும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெவலும் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷரை வந்து கண்டிப்பாக இவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து யாராவது ஃப்ரெஷராக டேட்டா அனலிஸ்ட் ரோலில் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் டேட்டா அனாலிசிஸ் சொல்யூஷன்ஸ் பிரைமர்லி யூசிங் பைத்தான் வித் எக்ஸ்போசர் டு பவர் பிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்ட்டிசிபேட் இந்த ETL ப்ராசஸ் யூட்டிலைசிங் பைத்தான் டு மேனிபுலேட் த ப்ரிப்பேர் அண்ட் டேட்டா ஃபார் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்ட் இந்த கிரியேஷன் ஆஃப் டேட்டா அசிஸ்ட் இந்த கிரியேஷன் ஆஃப் டேஷ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இன் பவர் பிஐ டு எனபிள் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். தென் conduct the basic data analysis, uncover insights, trends, patterns and with the data sets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, work collaboratively with the teams gather to data requirements and ensure the deliver to tailored analyticals and solutions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. contribute to maintenance of the data quality with the integrity through the validation and cleansing techniques அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பவர் பிஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டேட்டா அண்ட் டிசைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் யூஸிங் பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து அனலைசிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் மேனிபுலேட்டும் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். பைத்தான் வச்சு அதுக்கப்புறம் ETL ப்ராசஸ் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஸோ பவர் பிஐ யூஸ் பண்ணி அந்த டெசிஷன் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுப்போம் இல்லையா, அந்த டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக பவர் பிஐயில் நீங்கள் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலைசிஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் இருக்க இன்சைட்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ், அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெசிஷன் மேக்கிங்காக நீங்கள் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேரியஸ் டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை கேதர் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டீமோட சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டாஸை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அனலிட்டிக்கல்ஸ் ஒர்க் ஃப்ளோ டு ஃபைண்டிங்ஸ் த ஃபெசிலிட் நாலேஜ் டு ட்ரான்ஸ்ஃபர் அதர்ஸ் டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ், கீப் அப்ஸ்ட்ராக்ட் டு த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் டேட்டா அனலிட்டிக்கல்ஸ் இன் விஷுவலைசேஷன் டெக்னாலஜிஸ், சப்போர்ட் அண்ட் எஜுகேஷன் டு த பிஸ்னஸ் ஆஃப் த யூட்டிலைசேஷன் ஆஃப் அனலிட்டிக்கல்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ், என்கேஜ் the business in development activities by assisting them with the proposal creation and other initiatives, take a part of the special projects to perform the other duties new to support the team அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஒர்க்ஸையும் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு
ஆஃப்டர் த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் டாக்குமெண்டேஷன் பண்ண சொல்கிறாங்க எல்லா ஜாப்ஸ் அண்ட் எல்லா ஒர்க்ஸ்லையும். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்கல்ஸும் சரி, டேட்டா விசுவலைசேஷனும் சரி, ஃப்யூச்சரில் என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் வர இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க பிஸ்னஸ் டீமோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரப்போசல்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ், அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். இதை தான் நான் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டு ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்டு ஸ்கில் செட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா strong foundational knowledge in Python programming for data analysis, experience through academic projects or internship is high valued. Then familiarity with the Power BI as a willingness to learn and develop skills in creating a interactive dashboards and reports, basic understanding of SQL and experience with the relational database, analytical mindset with the ability to process and interpret the complex data accurately and efficiently, then proactive problem solving skills and focus on delivering results, capable for working autonomously and collaboratively in a dynamic setting, effective communication skill, capable of explaining interact data concepts to deserve the audience அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்க்காக கண்டிப்பாக பைத்தன் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து உங்களோட அகாடமிக் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் அந்த பைத்தன் யூஸ் பண்ணி டேட்டா அனாலிசிஸ்க்காக நீங்கள் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ வேல்யூபிள் திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவர் பிஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பவர் பிஐ பற்றி சம் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பவர் பிஐ பற்றி நிறையா லேர்ன் பண்ண இதுக்கப்புறம் நிறைய லேர்ன் பண்ணுறதுக்காக வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்காக, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் SQL அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து SQL தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சம் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். கண்டிப்பாக வந்துட்டு பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ காமனான ஒரு இன்டர்மீடியட் லெவல் இல்லாமல் ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் செட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹைலி ஃபோக்கஸ்டு கையாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அட்டானமஸ்லி தனியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொலாபரேட்டிவ்லி டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் கிளியர் கட்டான டேட்டா ட்ரிவன் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க நம்மக்கிட்ட ரெக்கார்டு ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. வேறு எதுவுமே பெருசாக அவங்க வந்து கொடுக்கல. தென் இப்போ வந்துட்டு இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை இந்த இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே யூசர் லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு தென் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு இலேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும் உங்கள் மெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ள ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து ஃப்ரெஷருக்கு இன்டர்ன்ஷிப் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் வந்துட்டு எந்தெந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023, 2024, 2025 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருக்கும், ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் அண்ட் queries இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.